கே பி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஜோதிடத்தில் பூர்வீக சொத்து கிடைக்குமா என்பதை பார்க்க சில முக்கிய விதிகள் உள்ளன. பாரம்பரிய ஜோதிடத்தைப் போலவே கே.பி. முறையிலும் குறிப்பிட்ட பாவங்கள் ஹவுசஸ் மற்றும் அவற்றின் உப அதிபதிகள் சப்லார்ட்ஸ் மூலம் இது தீர்மானிக்கப்படுகிறது. முக்கிய பாவங்கள் மற்றும் அவற்றின் உப அதிபதிகள். 8ஆம் பாவம் 8th ஹவுஸ். இது பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, எதிர்பாராத ஆதாயங்கள் மற்றும் வாரிசுரிமை ஆகியவற்றை குறிக்கும் முக்கிய பாவம். 4ஆம் பாவம் 4th ஹவுஸ். இது ஒருவரின் சொந்த வீடு, அசையா சொத்துகள் மற்றும் தாய்வழி சொத்துக்களை குறிக்கிறது. 2ஆம் பாவம் 2nd ஹவுஸ். இது திரண்ட செல்வம், குடும்பம் மற்றும் நிலையான சொத்துக்களை குறிக்கிறது. 11ஆம் பாவம் 11th ஹவுஸ். இது ஆதாயங்கள், நிறைவேற்றங்கள், விருப்பங்கள் நிறைவேறுதல் மற்றும் மூத்த சகோதரர்கள் சொந்தங்கள் மூலம் கிடைக்கும் ஆதாயங்களை குறிக்கிறது. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான விதிகள். கே.பி. சிஸ்டம் ரூல்ஸ். 1. 8ஆம் பாவ உப அதிபதி. 8ஆம் பாவத்தின் உப அதிபதி சப்லோட் 2, 4, 8 அல்லது 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக 8ஆம் பாவத்தின் உப அதிபதி 2, 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் பூர்வீக சொத்து மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும். 8ஆம் பாவத்தின் உப அதிபதி 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் பூர்வீக அசையா சொத்து, நிலம், வீடு கிடைக்கும். 2. பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவம் தந்தை வழி. சில ஜோதிடர்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் பாவத்தையும் தந்தை மற்றும் முன்னோர்களை குறிக்கும் 9ஆம் பாவத்தையும் பூர்வீக சொத்துக்கு தொடர்பு படுத்துகிறார்கள். இந்த பாவங்களின் நல்ல நிலை பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை சுட்டிக்காட்டலாம். 5ஆம் பாவ உப அதிபதி 2, 4, 8, 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும்.